வணக்கம் நண்பா. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு இன்ஃபினைட் தமிழா யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரினியூவபிள் எனர்ஜி. இதுதான் நம்மளோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மறு சுழற்சி பண்ணக்கூடிய எனர்ஜி, அதாவது இந்த ரினியூவபிள் எனர்ஜிங்கிறது தீராது. எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சூரிய சக்தி. ஸோ இதெல்லாம் நம்ம திரும்பி திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெட்ரோலு இல்லைன்னா கோல், நிலக்கரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது தீர்ந்து போகாது. பூமியிலேருந்து நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளோட என்வரன்மெண்ட்டை ரொம்ப பொல்யூட்டும் பண்ணாது. ஸோ இப்போ நம்மளோட சிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப டஸ்ட்டாகவும் ரொம்ப பொல்யூஷன் அதிகமாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு முக்கியமானது. இப்போது நம்ம பார்க்கும்போது இப்போ ஈரானோட கான்ஃப்ளிக்ட் நடக்குது, அப்புறம் ரஷ்யா உக்ரைனு, அது கூட அந்தளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணல. பட்டு ஈரானோட இப்போது நடந்த போரில் நம்மளோட ஆயில் மற்றும் கேஸ், இப்போ எல்பிஜிலாம் தட்டுப்பாடு ஆயிடுச்சு. பெட்ரோல்லாம் எல்லாம் பேனிக் பையிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நிறைய பேருக்கு தட்டுப்பாடு ஆயிடுச்சு. இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தட்டுப்பாடில் தான் போயிட்டுருக்கு. சிலிண்டர் கூட நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அது ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஸோ அதை நான் ரினியூவபிள் எனர்ஜி நம்ம டிபெண்ட் ஆகி ரொம்ப இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு வளர்ந்த சமூகம் ஆகணுன்னா நம்ம இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதை பார்ப்போம். ரினியூவபிள் எனர்ஜி ஃபார் அ பெட்டர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்லைட்ஸ் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன பண்ணலாம். ஸோ அந்த தீம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்லைட் ரிலேட்டடான லேர்னிங்ஸ்க்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது என்னோடய கருத்து என்னென்னா, இட்ஸ் சின் டு ரிலை ஆன் நான் ரினியூவபிள் எனர்ஜி ஃபார் எக்கனாமிக் க்ரோத். இப்போ பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறணுங்கிறதுக்காக நான் ரினியூவபிள் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணி முன்னேறக்கூடாது. ஏன்னா அது ஒரு சஸ்டைனபிளாக இருக்காது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 வருஷம் 150 வருஷம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி அந்த இடத்துல அந்த ரிசோர்ஸ் கிடைக்காது அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். வரக்கூடிய தலைமுறை இன்னொரு இடத்துல போய் அதை மைன் பண்ணி, ஸோ அங்கே இருக்கிற வளங்களெல்லாம் அழித்து, காட்டை அழித்து, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம வாழ்கிறப்ப ரினியூவபிள் எனர்ஜியை அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம், ஒய் ரினியூவபிள் எனர்ஜி மேட்டர்ஸ். ரினியூவபிள் எனர்ஜி எதற்காக ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ரெடியூஸ் பொல்யூஷன் முக்கியமான விஷயம். பொல்யூஷன் கம்மி பண்ணும். ஏன்னா நம்மளோட சர்ஃபேஸ் லெவலில் தான் நம்ம இருக்கோம், எர்த்தோட சர்ஃபேஸில். ஸோ ரொம்ப பொல்யூட்டடாக இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை தரமும் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ மேஜராக பார்க்கும்போது ரினியூவபிள் எனர்ஜி நமக்கு பொல்யூஷனை கம்மி பண்ணுது. அப்புறம் இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வருது. வெப்பமயமாதுங்கிறாங்க புவி. மற்றும் மற்ற எதிர்பார்க்காத நேரத்தில் மழை, ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் கீப்ஸ் அவர் பிளானட் ஹெல்த்தி ஃபார் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி, இப்போதைக்கு நம்ம அந்த இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னு நம்ம அதை ஒழுங்காக பார்த்துக்காமல் விட்டுட்டோன்னா ஃப்யூச்சரில் இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற பீப்புளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நமக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லபடியாக வச்சு கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தை. ஸோ அதே தான் நம்மளும் பார்க்கணும். ஸோ லாங் டேர்ம் நம்ம யோசிக்கணும். சும்மா ஒரு 10 நாள் 15 நாளில் சண்டை போட்டு அவங்களோட இப்போ ஈரானில் அவங்களோட ஆயில் ரிஃபைனரி மேலெல்லாம் குண்டு போட்டு ஃபுல்லாக பிளாக் ஆகியிருந்துருக்கு. ஒரு வருஷம் ஆக வேண்டிய கார்பன் எமிஷன் ஒரே நாளில் 2 நாளில் ஆகுது. ஸோ அதெல்லாம் தப்பான விஷயம். ட்ரம்ப்புக்கு 70 வயசு தான், 70க்கு மேலே ஆயிடுச்சு. அவர் இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயம். செத்து போனதுக்கப்புறம் அவர் அதை எஃபெக்ட் பண்ணாது. வரக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கிற மக்கள் தான் எஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லீடரையும் நம்ம தவிர்க்கணும். ஒரு நல்ல லீடராக இருக்கணும். ஓரளவுக்கு பார்த்து தான் எலெக்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ட் பண்ணுங்கள். ரெனியூவபிள் எனர்ஜியை பற்றி பேசுகிறவங்கள முன்னுரிமை கொடுங்க. அடுத்தது ரெனியூவபிள் எனர்ஜியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சோலார் பவர் தான்.
இதுதான் வந்து இப்போ சோலார் திட்டம்லாம் நிறையா இருக்குது. பிஎம்மோட சோலார் திட்டம். அப்புறம் இப்போ நிறையா சோலார் அஸ் எ சர்வீஸுங்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போய் சோலார் பெரிய ஒரு கடைகளில் இல்லைன்னா பெரிய ஒரு மாலுக்கு மேலே சோலார் போட்டுருவாங்க. அதில் நம்ம ஒரு பார்ட்டை வந்து வாங்குற மாதிரி அதில் வர எனர்ஜி ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம காசு கொடுத்துடுவாங்க. அதை நம்ம அப்படியே இபி பில்லாக பே பண்ணுறது. அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சோலார் தான் வந்து ஒரு பிரதான சோர்ஸாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரயில்வேஸ்லாம் போகுது. டிக்கெட்லாம் ஒரு 5 ரூபா தான். ஸோ அதோட ரூஃப்லலாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி சோலார்லாம் செட் பண்ணலாம். ஏன்னா இடம் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்க்கிங் அதுக்கெல்லாம் சோலார் யூஸ் பண்ணலாம். ஸோ சோலாருங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது விண்ட் பவர். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சில இடத்துல தான் நம்ம கொடுக்க முடியும். ரொம்ப ஒரு சீஷோர் இல்லைன்னா ரொம்ப காற்று வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகுங்கிற இடத்துல தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ விண்ட் டர்பைன் யூஸ் பண்ணி நமக்கு பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இதுவும் ஒரு ரினியூவபிள் எனர்ஜி தான். என்ன ஒன்று அப்படின்னா பறவைகள் அதெல்லாம் கொஞ்சம் இதனால் கஷ்டப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்வரான்மெண்டல் கன்சர்ன் பண்ணியும் நம்ம இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணணும். இப்போ புது டைப் ஆஃப் விண்டல் மில்லாம் வந்துருச்சு. ஸோ பார்ப்போம், அதை பற்றியெல்லாம் நம்ம வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட்ரோ பவர். ஸோ நம்ம தமிழ் கம்யூனிட்டி தமிழோட டீப்பாக நம்ம பார்க்கும்போது சோழர்கள்லாம் கல்லணை கட்டியிருக்காங்க, இன்னும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓரளவுக்கு அணை கட்டுறதில் வந்து ரொம்பவும் முன்னோடியாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதுனால ஹைட்ரோ பவர் எனர்ஜிங்கிறத நம்ம முன்னிறுத்தணும். இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து கவர்மெண்ட்டால் தான் பண்ண முடியும். ஸோ அதை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா சப்போர்ட் பண்ணணும். இதை பற்றி பேசணும் முக்கியமாக. அப்போ தான் வந்து லீடர்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கு பொறுத்தவரையும் 5 வருஷத்தில் நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஜெயிக்கணுன்னு தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் ஓரளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கிற லீடரால் தான் அது பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் கேட்பாங்கல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஸோ அந்த ஏரியாவில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கூட இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஜியோ தெர்மலுங்கிறது கோர். இப்போது எக்ஸாம்பிளுக்கு கீழே கோர் வரைக்கும் வந்து நோண்டி அதுலேருந்து வர ஹீட்டு அதை வந்து இது பண்ணுவாங்க. இதை கூட நான் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி தான். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஹீட்டு அந்த பில்டிங்கில் வாட்டர் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஜென்ரலாக கோல் எப்படி பண்ணுறாங்க, கோலை வந்து எரித்து அதுலேருந்து வர ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. ஜியோ தெர்மலுங்கிறது நம்ம எர்த்தோட கோர்லேருந்து எடுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பயோமாஸ் எனர்ஜி. இது வந்து நம்ம ஃபேமஸாக டெவலப் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சோலாருக்கு அப்புறம் ஒரு பெருசாக நம்ம டெவலப் பண்ண வேண்டியது பயோமாஸ் எனர்ஜியாக தான். ஏன்னா இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு, அதாவது ஃபார்மில் யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ சாப்பாடு கடைலாம் இருக்குன்னா அங்கே யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு, அதை எல்லாமே நம்ம எனர்ஜியாக மாற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மாட்டோட கழிவு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸஸாக இருக்கிற ஃபுட்டு வேஸ்ட்டு. ஸோ இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல்லேருந்து வர்றது வேஸ்ட்டை வந்து ஃபியூயலாக மாற்றுறது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா வில்லேஜ் மற்றும் டவுன்லலாம் இது முக்கியமாக கொண்டு வரணும். இது வந்து சமைக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் இதுக்காக ஒரு ஸ்பேஸை வந்து ரெடி பண்ணி இந்த எனர்ஜிலேருந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த எல்பிஜி தட்டுப்பாடெலாம் நமக்கு பிரச்சனை வராது. ஏன்னா இப்போதைக்கு நான் கேட்டேன், இங்கே இருக்கிற சில கடைகள்லாம் கேட்டப்போ 1500 சிலிண்டர் வந்து 5000 வரைக்கும் போகுதுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. இது ஓரளவுக்கு ஒரு A to B இல்லைனா ஒரு ஐடிசி இல்லைனா ஓரளவுக்கு 5 ஸ்டார் to 3 ஸ்டார் ஹோட்டல், ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணக்கூடிய ஹோட்டல்ஸ் வந்து பண்ணலாம். சிறு குறு இதுக்கு வந்து தனியாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க வீட்டுங்களுக்கெலாம் செட் பண்ணுற மாதிரி.
அதை ட்ரை பண்ணலாம். ஆனால் இனிஷியலாக கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக இருக்கிறவங்க, ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறவங்க இந்த பயோ ஃபியூயல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது ரெனியூவபிள் எனர்ஜி ஹெல்ப்ஸ் என்வரன்மெண்ட். ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது பொல்யூஷன் இல்லைன்னா என்வரன்மெண்ட் வந்து சுத்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும். மக்கள் வாழ்கிறவங்களும் நல்ல காற்று, ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு போகலாம். அடுத்தது கிரியேட் ஜாப்ஸ். ஸோ இதுவுமே ஒரு பெரிய எனர்ஜி செக்டருங்கிறதுனால ஜாப் நிறையா க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ சைனாங்கிறது அதிகமாக ரினியூவபிள் எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்மளும் பண்ணணும் இந்தியாவில் இருந்துட்டு. ஏன்னா இந்தியாவில் தான் க்ரூடு இப்போது அதெல்லாம் கிடையாது சோர்ஸு நமக்கு. அதர் கண்ட்ரி ரஷ்யா, அப்புறம் ஈரான், இப்போது அமெரிக்காவோட வெனின்சுலா. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம டிபெண்ட்டாக இருக்கோம். ஸோ இந்த டிபெண்டன்சி கம்மி பண்ணலாம், அதே நேரத்தில் பொல்யூஷனையும் கம்மி பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம நிறையா முன்னெடுப்பு எடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு காஸ்ட் லாங் ரன் பார்க்கும்போது காஸ்ட்டும் கம்மியாகும். இனிஷியல் கேப்பெக்ஸு போடுற மாதிரி இருக்கும், லாங் ரனில் நமக்கு காஸ்ட் கம்மியாயிரும். இதில் இருக்கிற ஓவரால் சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ரினியூவபிள் எனர்ஜி நீட்ஸ் டெக்னாலஜி. ஸோ நம்ம வந்து மற்ற நாடுகளை நம்பியே இருந்துட்டோம். இப்போ நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், சைனா இல்லைன்னா யூஎஸ் இவங்களை நம்பியே இருக்கோம். நம்மளே வந்து நம்மளோட ஓன் ஓஎஸ், நம்மளோட ஜோகோலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸை. ஸோ இப்போ வரக்கூடிய ஏஐ ஏரால வந்து நம்மளோட ஓன் ஓஎஸ், நம்மளோட ஓன் ஹார்ட்வேர், ஸோ இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். அதே நேரத்தில் ரெனியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணணும். இங்கே நிறையா நார்த்தில் வந்து நிறையா சோலார் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லாம் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்தளவுக்கு ஃபேமஸான இது இல்லை. அதுக்கப்புறம் பெட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டம். அதுதான் இப்போ நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீடே கட்டுறோன்னாலும் ரினியூவபிள் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி எப்படி இருக்கிறது, மழை நீர் எப்படி சேமிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கட்டினோன்னா ஏதாச்சும் பிரச்சனை வார் டைம் அப்படின்னா கூட நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்க முடியும். சிட்டிஸில் கஷ்டம், ஏன்னா ஊருங்களில் டவுன்லலாம் வந்து ஈஸியாக பண்ணலாம். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்லைடு மாதிரி நம்ம வீடியோ கண்டென்ட்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். எப்பொழுதும் ரெனியூவபிள் எனர்ஜியை சப்போர்ட் பண்ணுங்கள். புல்லட்லாம் யூஸ் பண்ணாலும் சைடுக்கு எதுவும் சைக்கிள் வாங்கி வச்சுக்கோங்க. பக்கத்தில் போகிறதுக்கெலாம் சைக்கிளில் போயிட்டு நாங்கள் ஆஃபீஸ்லலாம் புல்லட் போகணும் அப்படின்னா போங்க. அதே மாதிரி இப்போ அல்ட்ரா வயலட்டு, அதுக்கப்புறம் ஹீரோ, இவங்க எல்லாமே ஒரு நல்ல பைக்கெலாம் கொண்டு வராங்க. ராயல் என்ஃபீல்டு ஐஷர் மோட்டாரும் கொண்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளையிங் ஃப்ளீன்னு ஏதோ ஒன்று இறக்கிருந்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரினியூவபிள் எனர்ஜி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இதுவும் யூஸ் பண்ணுங்கள். வேறு வெஹிக்கிளும் யூஸ் பண்ணுங்கள், மோட்டார் வெஹிக்கிளும். பட் இந்த மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடு அது இதுன்னு வரப்போ நமக்கு பேக்கப்புக்குன்னு ஒரு இவி வச்சுக்கிறது பெட்டர். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மானியத்துலலாம் இது பண்ணுறாங்க, ரோட் டேக்ஸ்லாம் இல்லாமல் வருது. ஸோ அதெல்லாம் யாராச்சும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேரில் கூட வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.